ஆனால் அவர் எதிர்பார்த்த மன்னன் மாட மாளிகையில் பிறக்காமல் மாட்டு தொழுவத்தில் பிறந்ததால் அவர்கள் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே யூதர்களே அவரை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய எதிர்பார்ப்பானது நிறைவேறாத பட்சத்தால் அவரை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த இடத்துல நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில் அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து யூதர்கள், யோவானுடைய சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜா வாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். அவர் அநேக அற்புதங்களை செய்கிறார். அதை பார்த்த யூதர்கள் இவரை ராஜா வாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டி கொண்டு போகக்கூடிய மனதா இருக்கிறார் என்பதை அறிந்த இயேசு எனப்படக்கூடிய யாஷுவா அவர் மலையின் மேல் ஏறக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம அதில் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவர்களுக்கு ஒரு ராஜா தேவைப்படுகிறது, தங்களை மீட்பதற்கு ஒரு ராஜா தேவைப்படுகிறது. ஆனால் அந்த ராஜாவை அவர்கள் எப்படி சித்தரிக்கிறார்கள்? அவர் யுத்தம் செய்து எங்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் என் தேவன் அவர் இரத்தம் சிந்தி இவர்களை மீட்க வேண்டும் என்கிற ஒரு கோட்பாடோடு இந்த உலகத்தில் கடந்து வருகிறார். இந்த இடத்துல நீர் யூதருக்கு ராஜாவா என்கிற அந்த வார்த்தை மிக முக்கியமானது. இறுதி வரை அதில் அவர் உறுதியாக இருந்தார். உதாரணத்துக்கு நீங்கள் மார்க் 15:10 வாசிக்கிற போது பிலாத்து அவரை நோக்கி கேட்பார், நீ யூதருக்கு ராஜாவா? ஆம், நீ சொல்லுகிறபடியே என்று சொல்லி அதை ஆமோதிப்பார், அதை சம்மதிப்பார். அந்த வார்த்தைகளே அவரை சிலுவையில் அறைவதற்கு, தீர்ப்பிடுவதற்கு காரணமாக கூட அமைவது. ஆனால் அவர் இறுதி வரை அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறவே இல்லை. நான் யூதருக்கு ராஜா என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். இன்று அநேகர் யூதருக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி கூட வாதாடுகிறவர்கள் இருக்கிறார்கள். யூத மதத்தினுடைய புனித நூலான தியானக்கை எடுத்துக்கொண்டுதான் நாம் இன்று பழைய ஏற்பாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த தியானக்கு என்பதுதான் நாம் பழைய ஏற்பாடு என்று சொல்லி வேதத்தில் வைத்திருப்பது. அப்படி இருக்கும்போது யூத மதத்தை தவிர்த்து நீங்கள் மெசியாவை கண்டுவிட முடியாது. அதற்காக நாம் யூத மதத்தை சார்ந்தவர்களும் அல்ல. யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர்களை யூதர்கள் புறக்கணித்தார்கள். அவர் புறஜாதிகளை மீட்டுக் கொண்டார் அவருடைய இரத்தத்தின் மூலமாக. அந்த யூதர்களை பார்த்து கூட சொன்னார், நீங்கள் என் உபதேசத்தில் தரித்திருந்தால் நீங்களும் என்னுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி. வெறும் ஒரு யூத மதத்தின் ராஜாவாக அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது அவர் இறுதியிலே தன்னுடைய இறுதி நொடிகளிலே யோவான் 19:19 பாருங்க, பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதிலே நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாக இருக்கும்படியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரியோ, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதப்பட்டிருந்தது. இப்போ இறுதி நொடியில் அவருடைய சிலுவையில் அவர் அடிக்கப்படுறாரு. அந்த சிலுவையில் கூட இவர் யூதருக்கு ராஜா என்று சொல்லி எழுதப்படுகிறது. இப்பதான் நம்ம அதுல சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை.